தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம் யாரும் தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படி ஒரு குணப்படுவோம். ஏழையும் எலியும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு, ஒரு சின்ன கதை. அது என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஏழை அப்படின்னா ரொம்ப வறுமையில் வாழக்கூடிய ஒரு மனுஷன். இவர் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவர் சாப்பிட்றதுக்காக ஆகாரத்தை கொண்டு வந்து வீட்டில் சேர்த்து வச்சா ஒரு எலி வந்து அதை சாப்பிட்டு போயிடுது. இந்த மனுஷனுக்கு ஒரே குழப்பம். நான் கஷ்டப்பட்டு நான் ஒத்தையால் சாப்பிட்றதுக்கே நான் ரொம்ப போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய பிரயாசம் ரொம்ப வேதனையாக இருக்குது. இந்த வேதனையின் மத்தியில் நான் கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய இந்த ஒரு உணவும் கூட எனக்கு கிடைக்காம பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு, கிடைக்காம போயிடுதே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது அது என்னன்னு தேடி பார்க்கும்போது ஒரு நாள் இந்த எலி வந்து அதை சாப்பிட்டு இருக்கும்போது அந்த மனுஷன் பார்த்துட்றாரு. இப்போ அந்த எலியை பயங்கரமாக திட்டுறார். நமக்கெல்லாம் அறிவில்லையா, நீ என்னுடைய ஆகாரத்தை இப்படி திருடி சாப்பிட்றியே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு திட்டும்போது அந்த எலி பேச ஆரம்பிக்குது. என்ன பேசுது அப்படின்னா, நான் திருடி சாப்பிட்றது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, நாங்கள் அப்படித்தானே வழக்கமாக சாப்பிட்ருக்குறோம். ஆனால் உங்களுக்கு எல்லா ஒரு திறமையும் தெய்வம் கொடுத்துருக்குறார். ஆனால் நீங்கள் உழைப்பை வீணடிக்கிறீங்க, சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்க, அல்லது வேலைக்கு போகாமல் ஏமாத்துறீங்க. இப்படிப்பட்ட காரியங்களை அடுக்கிட்டே போகுது இந்த எலி. இவருக்கு கோபம் வந்துருச்சு. இதுக்கு நான் என்ன செய்யணும், நான் கஷ்டப்படுறேனே, சம்பாதிக்கிறேனே, ஆனாலும் எனக்கு எதுவும் மிச்சம் ஆகலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோட ஒரு காரியத்தை சொல்லும்போது இந்த எலி ஒரு ஐடியா சொல்லிச்சான். என்ன சொல்லியிருக்குன்னா, இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, உங்களை படைச்ச பிரம்மன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லியிருக்குது. அவரை நான் எங்கே போய் பார்க்குறது அப்படிங்கும்போது, நீங்கள் 7 மலை தாண்டி போய் 7 கடலும் தாண்டி போனீங்கன்னா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி, 7 மலை அடுத்து 7 கடலும் தாண்டி போனால் அவரை பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொன்னோன்னு, அப்படின்னா நான் இப்போவே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு வாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது நேரம் இருட்டாயிடுச்சு. இருட்டின உடனே எங்கேயும் பார்க்குறாரு, தங்குறதுக்கு இடம் இருக்குமான்னு பார்க்கும்போது ஒரே ஒரு வீடு அவர் கண்ணு தட்டுப்பட்டுருக்கு. அந்த வீட்டுக்கு போயிருக்காரு. அந்த வீட்டில் போனோடனே கதவை தட்டினோடனே ஒரு வயசானவர் கதவை திறக்கிறார். ஐயா, நான் இந்த வழி பிரயாணமாக வந்தேன், நான் போகிற வழியில் நான் தங்குறதுக்கு எங்கேயும் இடம் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்கள் தயவு பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் நைட்டு நான் தங்கிட்டு காலையில் போயிருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சரி உள்ளவா அப்படின்னு அவர் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நைட்டு தங்க வைக்கிறாரு. தங்க வச்சுட்டு அவர் பேசுகிறாரு. நீ வழிப்பிரயாணமாக போகிறதுக்கு இந்த வழியை வந்திருக்கியா, அப்படி என்ன உன்னுடைய பிரயாணம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வீட்டுக்காரர் கேட்குறாரு. அவர் கேட்கும்போது, இந்த மாதிரி நான் பிரம்மனை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவருடைய காரியங்கள்லாம் சொன்ன உடனே அவர் காலையில் வழி அனுப்புகிறார். அவர் குடும்பத்தோடு வழி அனுப்பும்போது, நீ பிரம்மனை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்குது, அதை நீ அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு பேச மாட்டா, அவள் பேசுனா போதும் எனக்கு, அதுக்கு மாத்திரம் நீ பிரம்மன்கிட்ட ஒரு எப்போ பேசுவாவா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கண்டிப்பாக கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகிற வழியில் போகும்போது மலையை பார்த்தாச்சு. மலை ஏறி இறங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு போராடும்போது அங்கே ஒரு மந்திரவாதி நிற்கிறார். அதாவது மந்திர கோலோட அவர் பாட்டுக்கு அந்த மந்திர கோலை வச்சு அப்படியே பறந்து தெரிவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் நிற்கும்போது, நண்பா நீ எங்கே போகிற அப்படிங்கும்போது, நான் இந்த மாதிரி பிரம்மனை பார்க்க போகணும், ரொம்ப தூரம் போகணும், எனக்கு நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப டயர்டாகிரும் போல் இருக்குது, அதனால் எனக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, நீ ஏறிக்க அப்படிங்கும்போது அந்த மந்திரக்கோலில் கால் வச்ச உடனே இவர் அவர் வாட்டில் 2 பேரும் பறந்து போகிறாங்க. இவர் இந்த 7 மலையை தாண்டி இறக்கி விட்டார். இறக்கி விட்ட உடனே சரி போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிறார். போயிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு, நீ பிரம்மனை பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், நீ பிரம்மனை பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு கோரிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும் அப்படின்னு நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன், ஆனால் என்னால் போக முடியல, அதுக்கு என்ன காரணம்னு தெரியல, எனக்கு தயவு செஞ்சு இதை மாதிரி கேட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்த சொல்கிறார். இது போகும்போது அந்த கடலை தாண்டணுமே, நீ இந்த கடலில் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது, கடலில் போகிறதுக்காக தயங்கிட்டு நிற்கும்போது ஒரு ஆமை நிற்கிது. பெரிய ஆமை நிற்கிது. அந்த ஆமையை பார்த்து, எப்படி இந்த கடலை நம்ம போவோம் அப்படின்னு தவிச்சிட்டு நிற்கும்போது, அதிசயமாக நிற்கிறியே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எங்கே போகணுன்னு அந்த ஆமை கேட்டுச்சான். நான் இப்படி போகணும் போது, என்னையா அந்த கரை கொண்டு விட முடியுமா அப்படின்போது, சரி ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி இந்த ஆமை கூட்டிகிட்டு போய் இந்த ஆமை இறக்கி விட்டுட்டு
திரும்பும்போது அதுவும் ஒரு கோரிக்கை வைக்குது. என்னென்னு சொன்னால், ஆமாம் சொல்லுச்சு, நீ பிரம்மனை பார்த்தீங்கன்னா என்னுடைய கோரிக்கை ஒன்று கேட்டுட்டு வரணும். என்ன அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லிச்சான், எனக்கு இந்த மேல் ஓட்டை களைஞ்சிட்டு நான் வந்து இது போச்சுன்னா நான் ஒரு பெரிய டைனோசர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆசை. அது எப்போ எனக்கு ஆக முடியும்னு தெரியல. அந்த ஒரு பெரிய டைனோசர் ஆகிட்டேன்னா நான் தான் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. அது எனக்கு எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே, சரி கண்டிப்பாக கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இவர் போயிட்டே இருக்கார். போனோடனே அங்கே போய் ஒரு பெரிய ஒரு அலங்காரமாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பார்க்குறாரு. அந்த வீட்டை பார்த்த உடனே இவருக்கு சந்தோஷம் வந்துடுச்சு. ஓ, நான் பிரம்மனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். போகும்போது உள்ளே போய் பார்க்குறார். பார்த்த உடனே வா மானிடா அப்படின்னு அவர் அழைக்கிற சத்தம் கேட்குது. கேட்ட உடனே அவர் அப்படியே சந்தோஷத்தில் மெய் மறந்து போகிறார். போயிட்டு, சாமி நான் உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப சிரமப்பட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு, நீ கேட்கக்கூடிய கேள்விகள் எனக்கு புரியுது, ஆனால் நீ கேட்கக்கூடிய கேள்விகளில் 3 கேள்விக்கு மட்டுமே நான் பதில் சொல்ல என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். அப்போ இவருக்கு இந்த ஏழையான மனுஷனுக்கு பார்த்தா 4 கேள்வி இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவர் சொன்னது 3 கேள்விக்கு மட்டும்தான் நான் பதில் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது சரி நீ கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு எனக்கு சொல்லு அப்படின்னு உடனே அப்போது இவர் யோசிக்கிறார். வர்ற வழியில் இவருக்கு நடந்த காரியங்களை வந்து யோசிக்கிறார். என்ன, அந்த நைட்டு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க அந்த வீட்டுக்காரங்க, அந்த வீட்டுடைய பொண்ணை யோசிக்கிறார். 2வது அந்த மந்திரவாதியை யோசிக்கிறார். மந்திரக்கோலை வச்சுட்டு இருந்த அந்த மனுஷனை யோசிக்கிறார். 3வது ஆமையை யோசிக்கிறார். அப்போ ஃபஸ்ட்டு ஆமை சொன்னதை யோசிச்சிருக்கார். என்ன யோசிச்சிருக்கார் அப்படின்னா, ஆமை பாவம், அது இல்லாத ஜீவனாக இருந்தால் கூட நம்மக்கிட்ட இப்படி ஒரு கோரிக்கையை வச்சுருக்குது, நம்மகிட்ட கேட்டு வர சொல்லியிருக்குது. அதுக்கு நம்ம இந்த பக்கம் வர்றதுக்கு அதுதான் நமக்கு உதவி பண்ணிச்சு, அதனால் நன்றி நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1. 2வது அந்த மனுஷன் வயசான மனுஷன், சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியாமல் தானே நம்மகிட்ட கேட்டிருக்காரு. அவர் சொர்க்கத்துக்கு போகட்டுமே பாவம் அப்படின்னு அவர் மேலே இறக்கப்பட்ட. அப்படி 3வது இந்த வாய் பேச முடியாத பொண்ணு, அது வாய் பேசுனா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு, 4வது காரியம் இவருடைய காரியம். இந்த மனுஷனுக்காக போனதே அந்த மனுஷனுக்காகத்தான், ஆனால் அந்த மனுஷனுடைய காரியத்தை அங்கே பேச முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ இவர் யோசிச்சிருக்கார், பரவாயில்ல நம்ம காரியம் தானே, நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒன்று, நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு மனசை திடப்படுத்திட்டு அப்புறம் சொல்கிறார். கேட்ட உடனே சரின்றார். இந்த 3 கோரிக்கைகளுக்கும் அந்த ஒரு பிரம்மன் சம்மதிச்சிட்டார். சரி நீ போகலாம் அப்படின்ட்டார். திரும்பி திரும்பி வரும்போது ஆமாம் ரெடியாக நிற்கிது பிக்கப் பண்ணுறதுக்காக. சரி வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரும்போது கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு கேட்டது, நான் சொன்ன காரியம் என்னாச்சு அப்படிங்கும்போது, நீ வந்து உன் மேலே இருக்கிற ஓட்டை களைஞ்சின்னா நீ நினச்ச மாதிரி ஆயிடலாமா அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓட்டை அப்பவே தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாம எரிஞ்சிட்டு, இது எனக்கு நீ தேவையில்லை, நீ எடுத்துக்கோ, நீ டைனோசர் ஆக போகிற அப்படின்ட்டு அது சந்தோஷமாக அது போயிடுச்சு. டைனோசர் அந்த உருவம் மாற ஆரம்பிச்சிருச்சு. தூக்கி அந்த ஓட்டை போட்ட உடனே, அந்த ஓடு திரும்பி போட்ட உடனே உள்ள மொத்தம் வைரங்களாக ஒட்டி இருந்துச்சு. அதில் இந்த வைரத்தை பார்த்தோன்னே என்ன செய்கிறதுன்னு தெரியல இவருக்கு. சரி பரவாயில்ல நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த வைரக்கல்லை எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. போகும்போது அடுத்து இந்த மந்திர கோலோடு இருந்த அந்த மனுஷன் வர்றார். அவர் வந்து, மானிடா உனக்கு என்னாச்சு அப்படிங்கும்போது, சாமி நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படிங்கும்போது, ரைட்டு வா போகலாம் அப்படின்னு பிக்கப் பண்ணிட்டு வர்றாரு. இறக்கி விட்டு அவரும் கேட்குறாரு என்னன்ட்டு. நான் சொன்ன காரியம் என்னாச்சு அப்படிங்கும்போது, நீங்கள் வந்து எப்போவுமே இந்த மந்திர கோல் இருக்கு இல்லையா, இந்த மந்திர கோலை கையில் வச்சுருக்கறனால அது உங்களுக்கு தடையாக இருக்குதான், அதை நீங்கள் தூக்கி போட்டிங்கனாலே நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு சொன்னார். அப்படியா, சரி ஓகேப்பா, இது நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டு அந்த மந்திர கோலை இந்த மனுஷன் கையில் கொடுத்துட்டா. அப்படி அப்போ மந்திர கோலை எடுத்து இவர் பறந்து போகிறாரு. அந்த நைட்டு தங்க இடம் கொடுத்த வீட்டுக்கு போகிறார். அந்த வீட்டுக்காரங்க வரவேற்கிறாங்க, வாங்க அப்படின்ட்டு. நாங்கள் சொன்ன காரியம் என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ கேட்கும்போது, அதாவது உங்கள் பொண்ணு தனக்கு துணையாக வரப்போகிற ஒரு மனுஷனை எப்போ கண்டுபிடிப்பாங்களோ அப்போ வந்து அந்த மனுஷனை பார்த்த உடனே உங்கள் மக வாய் பேசுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் மகளுக்கு கணவராக வரக்கூடிய ஒரு பையன் எப்போ வந்து நேருக்கு நேராக 2 பேரும் பார்த்து பேசுகிறாங்களோ அப்போ உங்கள் பொண்ணுக்கு வாய் பேச வருமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு உள்ளேருந்து வருது. வந்த உடனே
2 பேரும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பேசுகிறாங்க. இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்குது. இவர் 2 நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டில் தங்கி இருந்துட்டு போனவர் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டதை பார்த்த உடனே அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு ஆச்சரியம். அப்போது என் பொண்ணை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் தன்னுடைய சுயநலத்துக்காக வேண்டாமல் ஞானமாக யோசித்து யாருக்காக, ஆமைக்காக பேசினார், மந்திரவாதிக்காக பேசினார், வாய் பேச முடியாத பொண்ணுக்காக பேசினார். இந்த 3 பேர்த்துக்காக பேசும்போது இந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவை, வாழ்க்கைக்கு வறுமையில் இருந்த நிலைக்கு வைரம் கிடச்சிது, அந்த மந்திரக்கோளால் எதை வேணாலும் செய்யலாம், அந்த மந்திரக்கோள் கிடச்சிது, கல்யாணம் இல்லாத வாலிப பையன், பொண்ணும் கிடச்சிது, சந்தோஷமாக வாழ்க்கை அமைஞ்சது. அப்போ சுயநலம் இல்லாமல் இருந்த ஒரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பொக்கிஷம் இது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, வேதம் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள், படிக்கிறேன். இருப்பு ஆயுதம் மலங்களாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகிக்க பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ ஞானம், ஒரு காரியத்தை செவ்வையாக செய்யறதுக்கு ஞானமே பிரதானம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னன்னு தெரியல, ஆனால் ஒரு கதையாக இருந்தாலும் கூட அந்த மனுஷன் சுயநலம் இல்லாமல் கேட்ட அந்த கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டுச்சு. அவனுக்கும் அவனுடைய வாழ்க்கை திரும்ப கிடச்சிருக்குது. இதை விட ஒரு மனுஷனுக்கு வேறு என்ன வேணும்? அப்போ சுயநலம் இருந்தால் எதுவுமே நமக்கு கிடைக்காது, சுயநலம் இல்லாமல் இருந்தால் எல்லாமே கிடைக்கும். இதுதான் நம்ம இதில் கற்றுக்க போகிறோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்களுக்கும் தேவனே இந்த பகல் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பாகவும் ஆண்டவரை பத்திரமாகவும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எங்களுக்கும் ஆண்டவரை சுயநலம் இல்லாமல் நிதானமாகவும் ஞானமாகவும் நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு நீர் போதித்து தரும்படி உடைய பாதத்தில் எங்களுடைய ஆவியாத்ம சரீரம் முழுவதையும் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பரிசுத்தமும் இருக்கும் நிறைந்த பரமபிதாவே. ஆமென். மீண்டுமாக சந்திப்போம்.